வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், உடனே நம்ம வீடியோ போட்டுடலாம். பாருங்க, y ஈக்குவல் டு a பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எனில் dy பை dxஐ காண்க. பாருங்க, ஒரு 2 ஃபார்முலா மட்டும் பயன்படுத்தணும். கொடுத்துருந்த y எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், வகையீடு செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, முதல்ல ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு வந்துருமா. dy பை dx ஆஃப் a பவர் x ஈக்குவல் டு இந்த a பவர் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலா பாருங்க, a பவர் x இன்டூ லாக் a. இப்போ பாருங்க, முதல்ல எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய்யை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா என்ன வரும், dy பை dx ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்க, a பவர் எக்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸை எடுக்க போகிறோம். அப்போ பாருங்க, a பவர் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், a பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் a. a பவர் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு லாக் a. லாக் a இருக்கிற இடத்துல a தான் இருக்குது. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், a பவர் எக்ஸை மட்டும்தான் நம்ம வகையீடு செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பவரை நம்ம இது பண்ணோம். பவரில் இருக்குல்ல சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், அதை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்க, நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை கொண்டு முன்னால் எழுதிடலாம் பாருங்க, லாக் ஏ இன்ட்டு ஏ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு. இப்போ பாருங்க, செயின் ரூல். முதல்ல ஏ பவர் எக்ஸ் இது பண்ணோம். இப்போ பவரில் இருக்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பாருங்க, அடுக்கு 2 இருக்குது. அந்த அடுக்கு 2 முன்னால் கொண்டு வந்துடுவோம். 2 இன்ட்டு அடுக்கு முன்னால் கொண்டு வந்து அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ பாருங்க, 2 முன்னால் கொண்டு வந்துட்டோம். இங்கே என்ன இருக்கும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். அடுக்கில் 1 இருக்குது அர்த்தம். போட்டாலும் சரி போடலாம் சரி, முடிஞ்சது. இன்னொரு ஸ்டெப் இருக்குது. நம்ம என்ன செஞ்சோம், அடுக்கு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளே இருக்க இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்ம கணக்கு முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், ஈக்குவல் இந்த 2 கொண்டு முன்னால் எழுதிடுவோமா, 2 இன்ட்டு லாக் ஏ இன்ட்டு ஏ பவர் sin inverse of x the whole square into sin inverse of x இன்ட்டு பாருங்க, sin inverse of x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ sin inverse x வகையிட்டோம்னா ஃபார்முலா என்ன, 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். நீங்கள் இதோட அப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் எடுத்து அழகாக எழுதிக்கிட்டாலும் சரி. அப்போ பாருங்கள், இதெல்லாம் பெருக்கில் தானே இருக்குது. அப்போ பகுதியில் என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். வரிசை ஆர்டர் எழுதிக்கலாமா பாருங்கள், 2 இன்ட்டு லாக் ஏ. இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை கொண்டு எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு லாஸ்ட்டில் இந்த இது எழுதிக்கலாம், ஏ பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திட்டாலும் உங்களுக்கு முழு மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.